ஒரு நாள் என்னாச்சு, நானும் என் ஃப்ரெண்டும் ஊட்டிக்கு போயிட்டு கோத்தகிரி வழியாக கீழே இறங்கிட்டு இருந்தோம். அப்போ பெரும்பாலும் அந்த இடத்துல ரொம்ப கடைகள் இருக்காது. அப்போ நடுவில் ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சு. அந்த கடையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சிகரெட் அடித்தோம். 2 பேர் ஆளுக்கு ஒரு சிகரெட் அடித்தோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த கடையில் வெறும் 4 சிகரெட் தான் இருக்குது. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு சிகரெட் அடிச்சிட்டோம். ஆனால் அப்புறம் இன்னொரு 20 கிலோமீட்டர் கீழே போனால் தான் அடுத்தது கடைகள்லாம் வரும். ஸோ நடுவில் நின்றுக்கலாம் எங்கேயாச்சு. அதனால் இப்போ இந்த சிகரெட்டை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த 2 சிகரெட்டையும் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து, இல்லைப்பா நீ காசு கொடுத்தாலும் நான் தரமாட்டேன், நீ இப்போ அடிச்சிட்ட, நீ கீழே போய் அடிச்சுக்கலாம், கீழேருந்து ஒருத்தன் மேலே வருவான்ல குளிரில், அப்போ அவனுக்கு கொடுக்கணும்ல, அப்போ அதனால அந்த சிகரெட் அப்படியே என்கிட்டே இருக்கட்டும், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், வேற ஒருத்தங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னது வந்து நான் யோசிச்சேன், என்னடா நானும் காசு கொடுக்குறேன், கொடுத்தா என்ன ஆக போகுது, அவர் வியாபாரம் தானே பண்ணுறாரு, யார் காசு கொடுத்தா என்னன்னா, யார் காசு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஒருத்தனுக்கு தேவை இருக்கும், அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருல. அந்த மாதிரி எல்லா வியாபாரிகளும் நினச்சா இப்போ இவ்வளோ பிரச்சனையே வராதில்ல. எல்லாரும் பெட்ரோலை வாங்கி அவங்களே ஊற்றி வச்சுக்கிறாங்க. அப்போ கொடுக்குறவங்க வாங்கணும், மனுஷனுக்கு கொடுத்துட்டே இருந்தணும். போதும்னு சொல்கிறது ஒரே விஷயம் தான். சாப்பாடு கொடுத்தா அப்போ வயிறு நினச்சிருச்சு போதும்னு சொல்லுவாங்க. மற்றது எதுவுமே பத்தாது, சேர்த்து வைக்கணும். ஒருத்தன் செலவே பண்ண மாட்டான், ஆனால் சேர்த்து வச்சுட்டு இருப்பான். எதுக்குன்னு தெரியாது, ஒரு பயம்தான். அதனால் எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஸோ இந்த பெட்ரோலை சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது அந்த வியாபாரிகள் வந்து, இல்லை உங்களுக்கு தரமாட்டோம், உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு ஃபுல் டேங்க் வேணால் பண்ணித்தரேன், அது இந்த கேன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் பிரச்சனையே முடிஞ்சிடும். மக்களும் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது, வியாபாரிகளும் வந்து பொதுநலமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கருத்தை பதிவுலாம் நான் ஆசைப்படுறேன்.